ஏங்க மொட்டை மாடி இல்லாமல் கேமரா போடுவாங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. உங்கள் வீடு மெயின் டோர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு உங்கள் வீட்டு மொட்டை மாடி டோர் இம்பார்ட்டன்ட்ங்க. பொதுவாக ஒரு வீட்டோட மொட்டை மாடின்றது பக்கத்து பில்டிங் இன்டர்கனெக்ட் ஆகிருக்கும். உங்கள் வீடு தாண்டி இருக்க ஒரு 10வது வீட்டில் திருட ஏறினா கூட ஜம்ப் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்துட முடியும். அப்படி வர திருடன் உங்கள் மொட்டை மாடி டோரை உடைச்சான்னா உங்கள் ஹாலுக்கே வந்துட முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருக்க ஏசி அவுட்டோர் யூனிட், அதில் இருக்க காப்பர் பைப் ப்ளஸ் வாட்டர் பூஸ்டர் மோட்டார், இந்த மாதிரி பொருட்கள் திருடு போக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பக்கத்து வீட்டுக்காருக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்து வெஞ்சன்ஸ் காரணமாக உங்கள் வாட்டர் டேங்கில் ஏதாவது போட்டாங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கப்ப மிட் நைட்டில் மொட்டை மாடியில் யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்கும். இந்த மாதிரி சத்தம் கேட்குறப்ப வீடை சுற்றி நீங்கள் கேமரா போட்டிருந்து மொட்டை மாடியில் கேமரா போடலன்னா அங்கே யாரோ இருக்காங்களான்ற பய உணர்வு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மொட்டை மாடியில் துணிக்காய போடுறப்ப வர ரொம்ப லேட் ஆச்சு, ஒருவேளை மயங்கி விழுந்துட்டாங்களான்னு பார்க்கணுன்னாலும், குழந்தைங்க வீட்டில் காணாமே மொட்டை மாடியில் விளையாடிட்டு இருக்காங்கன்னு செக் பண்ணணுன்னாலும் இந்த கேமரா உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஒருவேளை நீங்கள் சோலார் பேனல் போட்டிருக்கீங்கன்னா உங்கள் பொறாம பிடிச்ச பக்கத்து வீட்டு நெய்பர் அது கல்லை விட்டு உடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேனல்ஸ் க்ளீனாக இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஆகாது. இந்த பேனல்ஸ் க்ளீனாக இருக்கா இல்லையான்றதை நம்ம இந்த கேமரா மூலமாக செக் பண்ணிக்கலாம். அதனால மொட்டை மாடி கேமராவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மொட்டை மாடியில் கேமரா போடுங்க.